ஏற்கஞ்செடி ஒரையை முடிச்சே கொடுமா இருக்க போடுக்கிறவானே போட ஒருகி தவிச்சிருந்தானே மாணவிலா சின்ன பொண்ணு அழைத்த விஷயம் என்னவோ காலையில ஒழுங்கா பாதி சம்பளத்துல புரிச்சு கொடுத்துரு. நடத்துற நாரதர் மகாமுனிவர் இருக்கின்றா. நாரதர் நாரதர் மகாமுனிவர் அவருக்கு எல்லாம் மூன்றா செய்யல என்று கேள்விப்பட்டேன். உனக்கு தொண்டை அடைச்சிருக்க கூடாது. சாமியை கூப்பிடுறேன். சாமி வாங்க. சாமி இந்த கட்டை சும்மா தானே வச்சிருக்கீங்க. என்ன செய்யணும்? ஆயில வச்சு குத்துங்க. இல்லைன்னா தொண்டையில குத்துங்க. பிரம்மச்சாரி 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 வலிக்கு விடடா மாமா. இந்த கும்போலையே கண்ணில் பட்டு என்னுடைய திருவாயில் ஆசி வருகிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா, மற்ற எந்த பெண் மீதும் இல்லாத அன்பு பரிவும் இந்த பெண் மீது எனக்கு தனிப்பட்ட வகையில் உண்டு. ஏன் சொல் பார்க்கலாம். எனக்கு பெண் வேடமிட்டாலும் இந்த பெண்ணுக்கு ஆண் வேடமிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பொசிஷன் இவருடைய குரலும் ஒரே போலதான் இருக்கும். ஆமாம், வாழ்க பல்லாண்டமா, சிறப்பாக நீ வாழ வேண்டும். 16 பெற்று நீ பெருவாள் வாழ வேண்டும். அதை என் கண்ணார கண்டு தரிசிக்க வேண்டும். என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? இதுதான் தவறான செயல். கொஞ்சம் கூட பயம் இல்லை உனக்கு. சரி இருக்கட்டும், வாழ்க பல்லாண்டமா. முகமகிழ்வோடும் அகமகிழ்வோடும் உன் வாழ்நாள் இருக்க நான் உன்னை மனதார வாழ்த்துகின்றேன். சிறப்பு. அடுத்த காலில் இருப்பது யார்? என் தங்கை இடத்தின் தலைவி வள்ளி நாயகம். அழைத்து பார்கள், ஆசி வழங்குவோம். நாராயணா பா தக ராத்திரியில்
எல்லாம் என் யோகம் இருக்காமா. சரி விடுங்க, கோவப்படக்கூடாது. நீங்க கோவப்பட்டீங்கன்னா நாடுதாங்க அண்ணா. பயமா இருக்கு எனக்கு. முகமும் அப்படித்தான் இருக்கு. உனக்கு இந்த பிள்ளைக்கும் கல்யாணம். அவர் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நம்ம இடத்துக்கு நாரதர் மகாமுனி வந்திருக்கின்றார். நாரத மகரிஷியா? அப்ப இருந்து இந்த பிள்ளை அவர் தான் ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன ரசனை இல்ல? வாயை காட்டு. பக்கத்துல வச்சு எடுத்துறாதீங்க, கேமரா ஒண்ணும் இல்லாம போயிடும். சாமியை கூப்பிடுறேன். அழைத்து வரேன். தம்பி வாப்பா. தம்பி கீழே. நாரத மகரிஷி என்ன பெரியவர் அல்லவா நமக்கு எல்லாம்? பெரியார் வாங்க. மாட்டுதானே வாருங்களை வணங்குகிறோம். ஏம்மா உனக்கு ஒரு விஷயம். பாவம் தேவலோகத்துல வந்துட்டாரு. ஆமா, துணி இல்லாம வந்துட்டாரு. சரி. எங்க அப்பா அந்த ஸ்கிரீனுக்கு வச்சிருந்தாருல, அதுல பீதி துணி இருந்துச்சு, அதுல தச்சுட்டு வந்துட்டாரு. பருவம் எனது போடு நீங்கலாம் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா வந்தவர் நம்மளை மதிப்பாராயா? என்ன ஏன் பண்றீங்களே? நன்றி. வருக உங்களுடைய வாழ்த்தை அது கடைசியில் போகும்போது வருக வருக. எல்லா வேதங்களும் போற்றும் இசை மேதைய வருக, இருடைய வருக, கலைவாணியின் தவ புதர்வரை வருக, ஞானத்தின் திரு உருவே வருக, நான் வருகின் தனித்துவமே வருக, வானத்தின் மிசை என்று மண்ணில் வளர்மதி கொழுந்தைய வருக வருக என்று என் சார்பாக, என்னுடைய நாட்டு மக்களின் சார்பாக, என்னுடைய அண்ணன் தோழியர் சார்பாக, எங்கள் சிறப்பான இசை கலைஞர்கள் சார்பாக தாங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள். காணாட்டிய பயமா இருக்கே. தாங்கள் வந்த காரணத்தை எடுத்து கூறி அடியனை வாழ்த்த வேண்டும் சுவாமி. சிறப்பான ஒரு வரவேற்பு.